இந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏஆர் சிறப்பு வாக்காளர் திருத்தத்துக்காக போராட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எஸ்ஏஆரை வந்து எதிர்க்கலை. நாங்கள் எதிர்க்கிறதுக்கு என்ன குறுகிய காலத்தில் எதுக்கு எஸ்ஐஆர், இதை தான் என் தளபதியும் தலைவரும் கேட்குறாரு. நாங்களும் அதை எதிர்த்து தான் போராட்டம் நடத்துகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6,32,00,000 வாக்காளர் இருக்கிறாங்க. அந்த வாக்காளர் அத்தனை பேருக்கும் எஸ்ஆர் ஃபார்ம் போய் சேருமா? இன்னமும் மக்கள் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பற்றின விழிப்புணர்வே இல்லை. எஸ்ஆர்னா என்னன்னே தெரியல. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, ஓ இது எஸ்ஆர் நம்ம ஃபில் பண்ணலன்னா வாக்கு போயிடுமா, வாக்கு போட முடியாதான்னு. அது கூட அவங்களுக்கு தெரியல இன்னும். அப்போது இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது எப்படி ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபார்ம் போய் சேரும், எப்படி வந்து அந்த மக்கள் ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க? அப்போ இது வந்து வாக்குரிமையை பறிக்கிறது ஒரு விதமான முயற்சி தான். இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு முயற்சி. அதுக்கு தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 23 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஆர் வந்து எடுக்கலை. இப்போ வந்து 23 வருஷம் கழிச்சு எடுக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஓட்டர் ஐடியெலாம் வந்து எடுத்து பழைய ஓட்டர் ஐடியோட டீட்டெயில் நாங்கள் தான் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி? ஏன்னா நிறைய பேர்கிட்ட அந்த பழைய ஓட்டர் ஐடி இருக்காது. முதல்ல விஷயம் இதை நாங்கள் வந்து கொடுக்கணும்னா எப்படி, எங்களுக்கு எப்படி அது தெரியும்? சாதாரண மக்கள் பொதுமக்களுக்கு எப்படி அது தெரியும்? ஒரு அதிகாரிக்கு தான் அந்த விஷயம் தெரியும், எங்களுக்கு எப்படி தெரியும்? தமிழக வெற்றி கழகம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் அவர்கள் மேற்பார்வையிலும் சரி ஒரு மாவட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆருக்காக 16 பேர் கொண்ட குழு வந்து நியமிச்சிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 16 பேர் வந்து மக்கள்கிட்ட போயிட்டு எஸ்ஆர்னா என்ன மாதிரி பண்ணணும், எப்படி அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், அந்த ஃபார்ம் எல்லாம் எல்லாருக்கும் மக்களுக்கு போயிடுச்சா இதை பார்க்குறதுக்காக தலைவர் வந்து ஒரு மாவட்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்காரு. 16 பேர் கொண்ட பிஎல்ஓ எல்லாருமே கரெக்டாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. வீடு வீடாக வந்து கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொடுக்கறத 3-4 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும். இப்போ இவ்வளோ நெருக்கடியாக திடீர்னு கொடுத்தா எப்படி முடியும்? எனக்கு புரியவே இல்லை. இப்போ ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல 10 நிமிஷத்தில் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இப்போ 6 கோடி 7 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு மாதத்தில் பண்ண முடியுமா? அதுதான் என்னோட கேள்வி. மெட்ரோ கட்டுறாங்க, அதுவே 5-6 வருஷமாக போகுது. அப்போ இந்த 6 கோடி மக்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணுவீங்க? இது முழுக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வர வாக்கை உடைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ஆனால் அது தெரிய மாட்டுது. ஆனால் இதோட விளைவு வந்து ரிசல்ட் அன்னைக்கு தெரியும், உங்களுக்கு புரிய வரும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஓட்டு போட்டிருக்கேன். இது என்னோட 2வது ஓட்டு. இல்லை, அதில் வந்து இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2002 வந்த இதெல்லாம் கேட்டிருக்காங்க வாக்காளர்னு. அது இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் டேஷ் போடுன்னு சொல்கிறாங்க. இப்போ டேஷ் போட்டோன்னா அது கன்ஃபார்ம் ஆகி எங்களுக்கு வரும்னு நாங்கள் நம்புறதா, இல்லை வராது நாங்கள் நம்புறதா? அதுதான் எங்களோட கேள்வி. புரியுதுங்களா? இது வந்து ஓட்டை உடைக்கிறதுக்கான ஒரு என்னென்னலாம் சதி திட்ட முடியுமோ அதெல்லாமே திட்டிட்டு தான் இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பிஎல்ஓ கூட ஆளுங்கட்சி ஆளுங்களும் வராங்க. இது வந்து எப்படி வந்து நாங்கள் நம்பி வந்து கொடுக்குறது? இது எங்களோட வாக்கு வந்து கரெக்டாக போய் சேருமா? இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு ஃபார்மாக கூட கொடுக்க மாட்டாங்க. இப்போ தமிழக வெற்றி கழக தோழர்னா ஃபார்ம் கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நடக்கிற சிச்சுவேஷன் இருக்குது இப்போதைக்கு. அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதுக்கு தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் வந்துருக்கோம். இப்போ ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் வந்து தாவேக்காவும் இருக்கும், திமுகவும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா கட்சிக்காரங்களும் இருப்பாங்க. ஓகேங்களா? இதில் வந்து திமுகவை சேர்ந்தவங்க வந்து கூட வராங்க பிஎல்ஓ கூட. அது தவறு இல்லை. அது அவங்களுக்கு உதவி செய்கிற விதமாக இருக்கலாம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் என்னன்னா, இப்போ அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இவங்க இந்த இதுவை சார்ந்தவங்க அப்படின்ட்டு. அவங்களத பார்த்து கரெக்டாக ஃபார்ம் இல்லாத மாரி பண்ணுறாங்க. அது எப்படி? பிஎல்ஓன்றவங்க கரெக்டாக பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணுன்றதை வந்து தெரிவிச்சுக்கிறோம். அவ்வளோதான்.